இங்கே பாருங்க. தக்காளி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப குட்டியா இருக்கு பாருங்களேன். தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோல. நானும் ஜூம் பண்றேன். அது பிளராவே தெரியுது. இப்ப பாருங்க நெறைய பூவு. ஆனா செடி என்னவோ சின்னதா தான் இருக்கு. ஆனா சூப்பரா காய் வச்சிருக்கு அதுலயே. நெறையா இந்த வாட்டி சூப்பரா சின்னதுலயே வளர்ந்துருச்சு. கொத்தவரங்காவும் அப்படிதான். இதில 3 வச்சு விட்டுருக்கேன். ஆனா ஒண்ணு மாத்தி வைக்கணும். ஆனா இது காய வைக்கிற டைமு மாத்தி வைக்கலாமா என்னன்னு தெரியல. நான் அது குட்டியா இருக்கிறப்போ 3 வைக்கிறப்ப தெரில. நெறைய இடம் இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா வளர்ந்த அப்புறம் கொஞ்சம் அது இடைஞ்சலா தெரியுது. வளருமான்னு தெரில காய் நல்லா. அதுக்கப்புறம் கார்னு இதில 2 வச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா 1 நல்லா தெரியுது பாருங்க. அப்புறம் இன்னுமே இப்போ வரப்போது. அதுக்கப்புறம் இப்போ ஒண்ணு புதுசா வரப்போது. மொத்தம் 4 இருக்கு இதில. இதுவும் நல்லா அறுவடைக்கு வந்துடுச்சு இப்போ. தக்காளி, அப்புறம் இது வந்திருக்கு. கார்ன் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே ஒண்ணா சேர்த்து அறுவடை பண்ணலான்னு வச்சிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இது கத்திரிக்காய் கூட வந்துச்சு. 2 கத்திரிக்காய் வந்தது. இது மிளகா. எல்லாத்துலேயும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் மாத்தி வச்சிருந்தது இது வந்து வீடியோ போட்டேனான்னு தெரியல. அர்ஜென்ட்டுக்கு நெறைய மிளகா நாத்து இருக்கும். இதில ஒண்ணு வச்சு விட்டுட்டேன். அதில இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த கீரை வந்து நட்டி வச்சா வளரும்னு சொன்னாங்க. கீரைக்காரங்களே சொன்னாங்க. எனக்கு ஆனா தெரியாது. ஏன்னா வளருமா என்னன்னு தெரிலல்ல அப்படின்னு சொல்லி எனக்குமே ஃபஸ்ட்டுலாம் நட்டி வைக்கணும்னு இருக்கும். ஆனா என்ன பண்ணுறது வளருமா என்னன்னு தெரியாதுன்னு அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறமா கீரை வாங்குறப்போ இதில வேர் இருந்தது. அவங்கக்கிட்ட நான் காட்டுறப்போ சொன்னாங்க. இது நட்டி வச்சா வளருமான்னு கேட்டா, வளரும். நீங்க நட்டி வைங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அத க்ளீன் பண்ணிட்டு நல்லா நெறைய வேர் இருக்கும்ல, அத மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அத மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு நட்டி வைக்கலான்னு. அப்புறம் கொஞ்சம் கம்மியா வேர் இருக்கிறத வந்து நான் வாட்டர்ல போட்டு வச்சிருக்கேன். அது வந்து சும்மா வளருமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா சும்மா வளருதா என்னன்னு பார்க்கறதுக்காக அதில நான் போட்டு வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நெறைய வேர் இருந்துச்சுல்ல, அத வந்து நான் தொட்டியில வச்சுட்டு இந்த கம்மி வேர் இருக்கிறதெல்லாம் இந்த மாரி புதினா கூடயே நான் வச்சு விட்டுட்டேன். வளருமா என்னன்னு தெரில. ஒரு 1 மந்த் பார்த்துட்டு வளரலன்னா எடுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் மீதி நெறைய வேர் வச்சிருந்ததில, அதில இங்கே கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதில நம்ம நட்டி வைக்கலான்னு வச்சிட்டுருக்கேன். அதில வந்து மல்லி செடி ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. மண்ணு ஆனா அதில நெறையா இருக்கும். நல்லா உதிரியா இருக்கிற இடத்துல வச்சா தானே நல்லா வளரும். அதனால அப்படி வச்சிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒண்ணா வச்சு பார்த்தேன். வேலைக்காவாது பொறுமையா வச்சேன்னு அப்புறம் மொத்தமா போட்டு மண்ணு போட்டு மூட ஆரம்பிச்சுட்டேன். எப்படியும் அது துளுத்து வரதானே போகுது அப்படின்னு. நெறைய இருந்தது. இது 1 வச்சாலே போதும்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இல்ல. அதனால நான் நெறையா வச்சேன். சரி 1 வரலனா கூட மீதி இருக்கிறது வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 20 செடி கிட்ட இருக்கும் இதில. 20 அந்த காம்பு கிட்ட. மொத்தமா அப்புறம் வச்சுட்டேன். ஒண்ணா வச்சேன்னா இடம் பத்தாதுன்னு சொல்லி இப்படி வச்சுட்டேன் நானு. வச்சுட்டு மேலே மண்ணு போட்டுருவேன். அப்படிதான் நான் புதினா ஃபஸ்ட்டு வச்சு விட்டுருந்தேன். நல்லாவே வளர்ந்துச்சு. நம்ம நேரா வைக்கிறத விட இந்த மாரி கிராஸா வச்சோம்னா சூப்பரா வளரும். ஏன்னா இதுலலாம் கணுவுக்கு வந்து வேர் வரும்ல. அதனால நல்லாவே வளரும்னு நெனைக்கிறேன். அதனால தான் இப்படி வச்சேன். மண்ணு அள்ளி நல்லா அந்த வேர்லாம் தெரியிற இடத்தலாம் நல்லா மூடி வச்சுக்கிட்டேன். நல்லா போட்டு மண்ணு ஃபுல் பண்ணியாச்சு. அது மேல வேர் தெரியாத அளவு. கல்லுலாம் இருக்கக்கூடாது. கல்லுலாம் எடுத்து போட்டுறணும் கீரை வைக்கும்போது மட்டும். அதுக்கப்புறம் வாட்டர் ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா,
இதில வந்து எடுத்து வச்சுட்டேன். எனக்கு என்னவோ அது வந்து சரிப்பட்டு வரலன்ற மாரி எனக்கு தோணுச்சு. சரி இதில நெறைய இடம் இருந்துச்சு. 2டே 2 மிளகா நாத்தும், ஒரு கொத்தவரங்க நாத்தும் மட்டும் தான் இருக்கு. அத எடுத்து போட்டுறலாம். அது வளர்ந்துச்சுன்னா வேற இதில மாத்திட்டு, அதுக்கப்புறம் அது தனியா வேற தொட்டியா தான் இருந்துச்சு. காலி தொட்டியா தான். சரி அதில வச்சிரலாம். மீதி இருக்க கண்ண வந்து நம்ம எடுத்து வேற இதில மாத்திரலான்னு வச்சிருக்கேன். இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து நான் ஏன் இப்படி வைக்கிறேன்னா, இதில நான் ஆல்ரெடி விதை போட்டு விட்டுருப்பேன். நெறைய விதை போட்டு, மண்ணு போட்டு மூடி வச்சிருக்கேன். அது எல்லாமே வளர்ந்துட்டு வருது. அந்த டைம் வந்து எலி கடிக்காம இருக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன். அது வச்சா வரமாட்டேன்து எலி.